ஹாய் விவர்ஸ், போன வீடியோவில் நந்தினி சந்திரன் மேலே மோதுறதோட பார்த்துருந்தோம். இதுக்கப்புறமேட்டு என்ன நடந்ததுன்னு இப்போ பார்ப்போம். சந்திரன் மேலே மோதின உடனே நந்தினி அதிர்ச்சியாகி நீயா அப்படின்னு கேட்குறாங்க. சந்திரனும் இங்கே நான் நிற்கிறேன்னா அங்கே உளுந்தது யாரு அப்படின்னு நீ நினைக்கிறியா, அதை யாருன்னு நீயே வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறாரு. இங்கே போகிறதுக்குள்ள காவலர்கள் தாக்க வந்தவங்கெல்லாம் திருப்பி தாக்கி அவங்க எல்லாத்தையுமே மண்டி போட வச்சிடறாங்க. ஹெலனா, துருதரா, ஊராவும் சாயாவும் சாணக்கியாவும் எல்லாருமே சந்திரனை பார்த்த உடனே நிதானத்துக்கு வர சந்திரன் அங்க உளுந்திருக்கிறவரோட முதுகுல இருந்து கத்தி எடுத்து போட்டு அவர் யாரு அப்படிங்கறத காமிக்கிறாரு நந்தினிக்கு. அவரு தனநந்தனோட நண்பன். வலி தாங்க முடியாம அவர் கத்துறாரு. இதை பார்த்த சந்திரனும் காவலர்களை கூப்பிட்டு இவருக்கு சிகிச்சை வழங்கணும், இவரை உடனே வைத்தியசாலைக்கு அழைச்சிட்டு போங்க அப்படிங்கிற இருக்கிற காவலர்கள் தூக்கிட்டு போறாங்க. இதுக்கப்புறமேட்டு சந்திரன் ரொம்ப கவலைப்படுறியா, என்னை மறுபடியும் கொல்லணும் முயற்சி பண்ணி நீ தோல்வி அடைஞ்சிட்டியா, அவன் உன்னிட்ட உதவி கேட்கிறான், ஆனா நீ அவனுக்கு உதவி செய்யல. காரணம் என்னோட நேரத்துல உடை அணிஞ்சிருக்கான்னு அவனை நான் நினைச்சுக்கிட்ட. பரவாயில்ல, மறுபடியும் நீ முயற்சி செய்ய, என்னைய கொல்றதுக்கு பல வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சந்திரன் சொல்லிட்டு தாக்க வந்தவங்க எல்லாத்தையுமே சிறையில் அடைங்க, அவங்க இருட்டான சிறையில தான் இருக்கணும், அவங்க வாழ்க்கையில இனிமேல் இருட்டு தான் இருக்கணும் அப்படிங்கிறாரு. காவலர்கள்ட்ட சொல்லி முடிச்ச உடனே நந்தினி கிட்ட இந்த தாக்குதல் நீ தான் செஞ்சியா இல்ல வேற யாரோ செஞ்சிருக்காங்களா, உண்மையை சொல்லு அப்படிங்கிறாரு. இதை கேட்ட நந்தினியும் நான் செஞ்சிருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன், ஆனா நான் செய்யல. இதை கேட்ட சந்திரனும் பரவாயில்லை, ஆனா யார் செஞ்சாலும் அதுக்கான தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. சாணக்கியர் வந்திருக்கிறவங்க எல்லார்ட்டுமே அமைதியா இருங்க, மகநாட்டு அரசரோட விழால இப்படி நடக்கிறது சகஜம்தான், ஆனா இந்த தாக்குதல் இப்ப கட்டுப்பாட்டுல வந்துருச்சு, அதனால நிகழ்ச்சி இப்ப தொடங்கட்டும், சங்கீத உற்சவத்தை தொடங்குங்க மறுபடியும் அப்படிங்கிறாரு. மறுபடியும் சங்கீத உற்சவத்தை ஆரம்பிக்கிறாங்க. நந்தினி இறந்துட்டேன்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன், ஆனா என்னோட லட்சியத்தை யாரோ பறிச்சுட்டாங்கன்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன், இதுவும் உன்னோட தந்தையோட ஒரு பாதிப்பா தான் இருக்கும், பிறந்ததுல இருந்து மரணத்துல விளையாண்டிட்டு இருக்கேன், ஞாபகம் வச்சுக்கோ, என்னை கொல்றது அவ்வளவு சுலபமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீ என்னோட வருங்கால மனைவி, என்னோட கையை பிடிச்சிட்டு வந்திருக்கிற விருந்தாளிகள் எல்லாருமே நீ வரவேற்கணும், சந்தோஷமா வரவேற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினியை அறிமுகப்படுத்த கூப்பிட்டு போறாரு. அந்த நேரத்துல சந்திரன் கையால உனக்கு குங்குமம் விடணும், அதை பார்த்து உன் கண்ணுல ரத்த கண்ணீர் வரணும், அந்த ஒரு நொடிக்காக காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சந்திரன் சொன்ன உடனே நந்தினி கோபமா பாக்குறாங்க. புன்னகையோட இரு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரன் நந்தினி கிட்ட ஒவ்வொரு அரசரையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. இதை பார்த்து ஹெலனாவும் சிரிக்கிறாங்க. இதை பார்த்த ஹெலனாவும் என்னாச்சு, எதுக்காக உங்களை இப்படி பார்த்து சிரிக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. எவ்வளவு வித்தியாசமா இருக்கு, அவளுக்கு அரசர் வேண்டாம், தன்னோட ஆடம்பர வாழ்க்கைக்கு ஒரு அரசரே வேண்டான்னு சொல்ற மாதிரி ஒரு பெண் உண்டா கேட்ட ஹெலனாவும் அவ சந்திராவை அடியோட வெறுக்கிறாமா அப்படிங்கிறாங்க. அதான் எனக்கே ஆச்சரியமா இருக்கு, நந்தினிய பெரிய ஆபத்து உள்ளவளாகவும் காட்டுது, அவளோட வெறுப்போட உச்சகட்டமாக ராஜசபையில சந்திரனை கொல்லணும் முயற்சி செஞ்சிருக்கா. இந்த பொண்ணு எந்த நிலைக்கும் செல்லக்கூடியவ, என்ன வேணாலும் பண்ணக்கூடியவ. இங்க வந்திருக்கிற மற்ற பொண்ணுங்களை பாரு, சந்திரா மேல ஒரு மதிப்பு இருக்கு, சில பெண்களுக்கு பயம் இருக்குது சந்திராவை கண்டு, ஆனா நந்தினி சந்திராவை கண்டு பயமும் இல்ல மதிப்பும் இல்ல. இது மட்டும் இல்லாம நாளைக்கு சந்திராவை திருமணம் செஞ்சுக்க போறா, அப்படி இருக்கிறப்ப சந்திரா மேல ஒரு விருப்பம் கூட இல்ல. உனக்கு ஒண்ணு தெரியுமா, எந்த கண்ணு தன்னை பார்க்கலையோ அந்த கண்ணை தான் அரசன் எப்பயும் விரும்புவான், எந்த அரசரா இருந்தாலும் தனக்கு கிடைக்காத விஷயத்தை தான் அடையணும்னு விரும்புவாரு. யுத்தம் வெல்ல முடியாம இருக்குதோ அந்த யுத்தத்தை தான் வெல்லணும்னு பார்ப்பான். சந்திராவோட கடைக்கன் பார்வை பட்டா போதும்னு இருக்கிற பொண்ணுங்க இருப்ப, ஆனா சந்திரா நந்தினிய அடையணும்னு நிச்சயமா விரும்புவான். நந்தினி ஒவ்வொரு தடையும் தூண்டி விட்டுட்டு தான் இருக்கா, அவ தூண்டி விடுறதுனாலேயே சந்திரன் நிச்சயம் அடையணும்னு தான் நினைப்பான். ஏன்னா பாரு, நந்தினியோட விருப்பம் ஆகிற வரைக்கும் சந்திரன் எந்த நிலைக்கும் போவான், பார்த்துக்கிட்டே இரு, இந்த யுத்தத்துல தன்னையை மாத்திக்கிறதுக்கு கூட தயங்க மாட்டான் அப்படின்னு ஹெலனா சொல்றாங்க. இதை கேட்ட ஹெலனாவும் போதுமா, அதிகமா கற்பனை செய்யாதீங்க அப்படிங்கிறாங்க. நான் கற்பனை செய்யல, நான் ஒரு மாவீரனோட வாழ்க்கையை நடத்தி இருக்கிறேன். ஹெல்கேஸ்ங்கிற மாவீரர் உனக்கு தந்தை, என்னைய பிடிச்சிருக்கிறதுக்கு காரணம் என்னோட அழகு இல்ல, அவருக்கு நான் கிடைக்கிறது எப்பயுமே ஒரு போராட்டம் தான். ஒரு பொருள் நம்மளுக்கு சுலபமா கிடைக்காதுன்னா அந்த பொருளை அடையிறதுக்கு நம்மளையும் இழைக்க தயங்க மாட்டோம் அப்படின்னு ஹெலனா சொல்றாங்க. இதை கேட்ட ஹெலனாவும் பதட்டமாகி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்துல ஹெலனாமா, நீ என்னோட மக, அதை நினைச்சுதான் நான் கவலைப்படுறேன், முக்கியமா உன்னோட உரிமையை என்னைக்கோ ஒரு நாள் அவ பறிச்சுக்குவான்னு எனக்கு தோணுது, ஞாபகம் வச்சுக்கோ, வெறுப்புக்கு சக்தி அதிகம், அந்த வெறுப்பு நிச்சயமா விருப்பமா மாத்தாம இருக்காது இனி ஹெலனாமா சொல்றாங்க. அடுத்த காட்சியில சந்திரன் நந்தினியோட கையை பிடிச்சிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. அடுத்த காட்சியில ஹெலனா சொன்னதை ஆழ்ந்து சிந்திக்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.